நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஎம்ஏ ஃபைனல் குரூப் 3ல இருக்கக்கூடிய பேப்பர். இது வந்து ஒரு எக்ஸம்ஷன் பேப்பர். பட் ஆனால் ஸ்மார்ட்டாக நிறைய இடத்துல நம்ம பண்ணோம்னா இது நமக்கு எக்ஸம்ஷனுக்கு வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் இது எக்ஸம்ஷன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்மார்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம இதில் வந்து வாங்க முடியும். ஓகே, என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் வந்து என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் இந்த புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் எது பார்த்தா பெட்டர் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்கன்னா, செக்ஷன் பி இருக்குது பார்த்தீங்களா, குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். அதாவது முதல் லீனியர் ப்ரோக்ராமிங் இருக்குது, முடிச்சிருங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, சிமுலேஷன் இருக்குது, நெட்வொர்க் அனாலிசிஸ், லேர்னிங் கர்வ். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம லக்குக்கு இதிலேருந்து எப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 மார்க்ஸுங்கிறது கன்ஃபார்மாக வந்துட போகுது இல்லையா? அப்போ அப்படிங்கும்போது நம்ம நல்லா கிளியராக வந்து நம்ம இதை பார்த்துட்டோம்னா நல்லா கிளாரிட்டி வச்சு செம்மையாக வந்து கான்செப்ட் எல்லாமே பக்காவாக தெரிஞ்சிருச்சுங்களா, நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கஷ்டமே கிடையாதுல்ல. லீனியர் ப்ரோக்ராமிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட்டு, சிமுலேஷன், நெட்வொர்க் அனாலிசிஸ், லேர்னிங் கர்வ். இது நீங்கள் பார்த்துட்டாலே போதும். இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மாடியூல் நம்பர் 9 கேம் தியரி, அதுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 13, 14, 15 இது பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா புக்கு ஓப்பன் பண்ணோன்னே எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சைடு நம்ம போவோம். அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே இன்டர் கிளியர் பண்ணிவிட்டு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு தான் வந்திருக்கும் இல்லையா? அப்போ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த இதில் வந்து செக்ஷன் ஏக்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸோட செக்ஷன் பிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே நம்ம நல்லா ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஸ்கோரிங் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிளேஸில் இருக்குது. அப்போ வந்து நம்ம அதை கிடைக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன், என்ன பண்ணால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிளான் வந்து நம்ம வச்சுக்கணும். இதை கான்செப்ட் வைஸ் நீங்கள் இன்னும் நல்லா கிளியராக இருந்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டு இதில் மார்க் கிடச்சிரும். அதுவும் இருக்குது. நீங்கள் இன்னும் நல்லா சூப்பராக கிளாரிட்டியோடு இருந்தீங்கன்னா இதுலேருந்து இருக்கக்கூடிய ஒன் வேர்டு உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சிடும். அப்போ சம்முக்கு சம்மு, ஒன் வேர்டுக்கு ஒன் வேர்டு, எம்சிக்யூஸும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக பண்ண முடியும் இல்லையா? அவ்வளோதான். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம சொன்ன டாபிக் வந்து நான் OMSM, நான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இன்டர்வியூ நான் பார்த்ததே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாருமே பாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்போம் இல்லையா? பார்க்காமலாம் வந்திருக்க மாட்டோம். என்ன செக்ஷன் பியில் சின்ன சின்ன டாபிக் அந்த மேக்ஸிமம், மினிமா அதெல்லாம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் அடிஷனாக இருக்குது. அது மட்டும் நீங்கள் அடிஷனாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு இதாக தான் இருக்குது. ஓகே, சரி. அப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், செக்ஷன் ஏ போயிடணும். செக்ஷன் ஏ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியூல் நம்பர் 1, மாடியூல் நம்பர் 2 இதெல்லாம் மீனிங்கான கான்செப்ட், ஒரு பேசிக்ஸ். இதெல்லாம் பார்க்குறனால நமக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ், தியரிட்டிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகே, அதை முடித்த உடனே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மாடியூல் நம்பர் 4 போயிருங்க. ஓகே, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் நம்பர் 4 போயிருங்க. நீங்கள் பாருங்களேன், இப்போ மாடியூல் நம்பர் 1, 2 அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வந்து மீனிங்கான கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு தியரிட்டிக்கல், ஒன் வேர்டு அப்படிங்கிறது அது மெயினானதாக இருக்குது. ஓகே, மாடியூல் நம்பர் 1, மாடியூல் நம்பர் 2. இப்போது மாடியூல் நம்பர் 1ம் மாடியூல் நம்பர் 2ம் முடித்தோடனே நீங்கள் எது போகிறது பெட்டர்னா மாடியூல் நம்பர் 4 டேரெக்டாக போகிறது பெட்டர். ஏன் அப்படின்னா அது ஏபிசி காஸ்டிங் இருக்குது நமக்கு. ஓகே, ஏபிசி காஸ்டிங் ரொம்ப ஈஸியான ஒன்று, கம்பல்சரி ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு கான்செப்ட்டு, நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் அங்கே ஒரு 21 மார்க் வாங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு 7 மார்க் வாங்கிட்டீங்கன்னா இதுவே ஒரு 28 மார்க்ஸ் ஆச்சு. இனிமேல் எடுக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா டக்கு டக்குன்னு வாங்கிடலாம். ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் நார்மலாக. ஓகே, அதனால் மாடியூல் நம்பர் 1, 2 கம்ப்ளீட்டாக முடிச்சக்கப்புறம் டேட்டா மாடியூல் நம்பர் 4 போயிருங்க. அதுதான் பெட்டர். மாடியூல் நம்பர் 4ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரூபுட் காஸ்டிங், பேக்ஃப்ளஷ் காஸ்டிங் இதெல்லாம் இருக்குது. சம்ஸ்க்கானது மேபி கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. நம்ம லக்குக்கு கேட்டாங்கன்னா அதில் ஸ்கோரும் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஏபிசியும் இருக்குது, இதுவும் இருக்குது. ரெண்டுமே கேட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப லக்கு இல்லையா? ஸோ அதனால தான் நான் மாடியூல் நம்பர் 4 பாருங்கள் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். மாடியூல் நம்பர் 4 முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் அனாலிசிஸ் வந்துருக்கு. மாடியூல் நம்பர் 5. மாடியூல் நம்பர் 5 பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் இருக்க சம்ஸ் மட்டும் பார்த்தா பத்தாது. எக்ஸ்ட்ரா வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம வேரியன்ஸ் அனாலிசிஸில் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனால் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்கோரிங் வைஸும் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் வேரியன்ஸ் அனாலிசிஸ் வந்து அந்த கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியோட கிளியராக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் ஃபார்முலா ஓகே, புக்கில் இருக்க சம் ஓகே, அதை தாண்டி வந்து பாஸ்ட் இயரில் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு அப்படி ஒரு ஸ்மார்ட்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் அதை நம்ம எப்படி சொல்கிறேன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ப்ரோ அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கொஷின் பேப்பரை சும்மா மட்டுமாச்சும் நீங்கள் பாருங்கள். அது எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க மட்டுமாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா பக்காவாக வந்து அதில் வந்து நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் எல்லாமே சூப்பராக பண்ண முடியும். ஃபார்முலா கரெக்டாக இருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. சும்மா ஒரே சைடில் மட்டும் இருக்கிறத தாண்டி இப்படி போகும்போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா மறந்துடாதீங்க. ஏன்னா ஸ்டெப் மார்க் மட்டுமாச்சும் உங்களுக்கு கிடைச்சா கூட ஃபார்முலா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் மார்க்காச்சும் கிடைக்கும் அதுக்காக. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நான் முதல் சொன்ன மாதிரி செக்ஷன் பி எல்லாம் நான் சொன்ன டாப்பிக்கை முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 1, 2 கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் மாடியூல் நம்பர் 4, அதுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 5, அதுக்கப்புறம் கடைசியாக மாடியூல் நம்பர் 3 வாங்க. மாடியூல் நம்பர் 3 பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 to 3 சம்ஸ்ங்கிறது அங்கே கேட்டு தான் ஆகணும் இல்லையா? மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக வரதான் போகுது. அது எந்த மாதிரி வரும்,
எவாலுவேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, மார்ஜினல் காஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி, அது நிறையா ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம்ல, டிஃபரன்ஷியல் ப்ரைஸிங், இதில் எதுனாலும் உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, அப்போ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. லைஃப் சைக்கிள் காஸ்டிங் பார்க்கணும், டார்கெட் காஸ்டிங் பார்க்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் பார்க்கணும், ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் போகணும். நீங்கள் இது மட்டும் தான் அது மட்டும் தாங்கிறத தாண்டி அதில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுட்டு போனோம்னா நமக்கு நார்மலாக ஒரு சம் ஈஸியாக இருக்கும். 7 மார்க் சம் கொஞ்சம் சில இது புக் சம் மாடலே இருக்கும், ஈஸியாக இருக்கும். சில இது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட்டாக அதை புரிஞ்சு பக்காவாக ஆன்சர் பண்ணுற மாதிரி சில இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதோட கான்செப்ட் வந்து இருக்கும். அதனால தான் மாடல் நம்பர் 3 வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது எம்சிக்யூவில் வந்து மார்க் ப்ரிப்பேர் பண்ணணும், ஐ மீன் ஸ்கோர் பண்ணணும்னா எப்படி? அதாவது நீங்கள் இப்போ தியரிட்டிக்கல் கான்செப்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் புக்ஸை ஃபுல்லாக நல்லா கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ கான்செப்ட் புரிஞ்சு தான் எல்லா சம்ஸுமே நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டாலே போதுங்க, உங்களால் வந்து எம்சிக்யூ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அவ்வளோதானே? அப்போ தனியாக வந்து உங்களுக்கு வேறு இதுங்கிறது தேவையே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்கள் அங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டாலே போதும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். பட் கான்செப்ட் புரியாமல் வெறும் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஃபார்ம்லாம் பார்க்காம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம சம் மட்டும் பார்த்தோன்னா ஒன் வேர்டு நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் கான்செப்ட் கிளாரிட்டிக்கு தான் நம்ம ஒன்றா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்டு சர்வீஸே புரிஞ்சிடும். அப்போ அந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிறனால நீங்கள் ஒன் வேர்டுக்கு தனியாக எஃபோர்ட் போட வேண்டிய வேலையே இருக்காது. அதை பார்க்குறனால இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்கோரிங் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஆனால் என்ன டைம் கான்செப்ஷன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ் வைஸ் தான் இதை நம்ம சொல்ல முடியும். அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே இருக்கட்டும், இல்லை நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், டைம் கான்செப்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கும். பட் ஸ்மார்ட்டாக பண்ணி டக்குன்னு பண்ணிட்டோன்னா அட் த சேம் டைம் இது நல்ல ஸ்கோரும் வந்து நமக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸில் தான் வந்து இருக்குது. ஓகே, அப்போ இதில் ஸ்கோர் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஒன் வேர்டு எம்சிக்யூவை பொறுத்த மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. எம்சிக்யூ பொறுத்த மட்டும் நல்லா வந்து கிளியராக வச்சுக்கிறதுக்கு இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்ஸ். ஸோ அப்போ எம்சிக்யூ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 30 மார்க்ஸ் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எம்சிக்யூவில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு, சரிங்களா? எம்சிக்யூ தென் அதுக்கப்புறம் சம். தட்ஸ் ஆல். இப்படி பிளான் பண்ணும்போது நமக்கு எக்ஸம்ஷன் நல்லாவே கிடைக்கும். இப்போ எம்சிக்யூவில் சும்மா ஒரு 6 மார்க் தான் வாங்குறோம்னா அப்போ சம்மில் ஸ்கோர் ஏற்றியே ஆகணும். நம்ம சம்மிலையும் கம்மியாக வாங்கணும்னா நமக்கு ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அது கூட கிடைக்காது, 35 தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக பக்காவாக பிளான் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எம்சிக்யூவில் நல்லா ஸ்கோரிங் கிடைக்கும்போது நம்மளோட பேப்பர் சூப்பராக எக்ஸாம்ஷன் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எம்சிக்யூவில் ரொம்ப ஒஸ்ட்டாக ரொம்ப லோ பிலோவாக வந்து நம்ம போகும்போது நம்மளோட மார்க் வைஸ் வந்து அங்கே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நமக்கு போகிறக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்துடும். அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான ஒன்று. ஓகே, தட்ஸ் ஆல். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரி, டைம் டியூரேஷன் எதுவும் இருக்கா ப்ரோ? அது எதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டைம் டியூரேஷன் எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஆக்சுவலாக டைம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டைம் வந்து ஆக்சுவலாக பெர் டேக்கு நீங்கள் 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் படிச்சிருங்க. பெர் டேக்கு 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் பார்த்துருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 30 டேஸ் நீங்கள் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். 2.5 ஹவர்ஸ் வச்சா கூட 30 டேஸ் நம்ம எஃபோர்ட் போட்டாகணும். போட்டோம்னா நல்லா ஒரு டீசெண்டாக பக்காவாக செம்மையாக அங்கங்கே எல்லாமே கிளியராக வச்சு பார்க்க முடியும். அப்படிங்கிறது இங்கே மெயின், சரிங்களா? தட்ஸ் ஆல். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்கமிங்கில் ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இதெல்லாம் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் குரூப் 4 போட்டேன். ஒரு குரூப் 4, ஒரு குரூப் 3, ஒரு குரூப் 4, ஒரு குரூப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பைன் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இன்டருக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து அடுத்து ஃபைனல் லெவலே வந்து டெஃபினட்டாக ஈஸியாக ஸ்ட்ராட்டஜி இதை மெயினாக பாருங்கள். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வைஸ் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாமே அப்கமிங்கில் அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம்.